ஓம் நம சிவாய. அன்பே சிவம் மனமே குரு. ஓம். நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னாக்கா, ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணை ஆசை வார்த்தை காட்டி அழைத்து கொண்டு போகிறான் பாருங்க அவனுக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆணை ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு பெண் தவறான பாதை கொண்டு போகிறா பார்த்தீங்களா, அந்த பெண்ணுக்கு இந்த வீடியோ. ஏன்னா இவங்க 2 பேருமே தண்டிக்கப்படணும். குடும்பத்தை கெடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்படணும் நண்பர்களே. அதனால் இந்த இயந்திரத்தை, அதுக்காகவே இந்த இயந்திரத்தை நான் கொடுக்குறேன். நிறையா பேர் எனக்கு வீடியோவில் கேட்குறீங்க. நானும் எங்கெங்கே போய் பார்த்தேன், என்னால் முடியல, பணம் செலவு பண்ணேன், அதுக்கு தகுந்த உத்தரவு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு என்கிட்ட கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு பெண்ணை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை ஒரு ஆண் விட்டுட்டு போகிறான்னாக்கா, அவனோட ஃபோட்டோவோ தலைமுடியோ இல்லை துணியோ இல்லை காலடி மண்ணோ எது இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆண் இட்டு போகிறாங்களா, அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணோட துணி முடி எத்தனா ஒன்று எடுத்து வச்சிங்க, அது நல்லாயிருக்கும். ஒரு குடும்பத்தில் எடுத்து வைக்கிறது நல்லது தான் இது. ஏன்னா இன்றைக்கி அதுதான் கெடுத்து குட்டி சோறாக ஆகிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தை கெடுக்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. அதனால் அவங்க தண்டிக்கப்படணும். எவ்வளோ நாள் தான் விட்டு கொடுத்து வாழுவீங்க? அவங்க தண்டிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மீண்டும் எந்த குடும்பத்துலேயும் போய் அவங்க கெடுக்கக்கூடாது, அந்த குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, இதுக்கு நாள் அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நீங்கள் எடுத்துக்கலாம். வடக்கு முகமாக உட்கார்ந்து கீழே ஒரு விரிப்பு போட்டுங்க. இந்த இயந்திரத்தை நாட்டு மருந்து கடையில் போயிட்டு 8 இன்ச்சு இயந்திரம்னு கேளுங்க. அந்த செப்பு தகடை வாங்கிட்டு வந்து அதை சுத்திகரிக்கணும். எலுமிச்சம்பழத்தாலையும் பன்னீராலையும் விபூதியாலையும் சுத்திகரித்துட்டு இந்த இயந்திரத்தில் அதை எழுதுங்க. இந்த இயந்திரத்தை எழுதி முடித்து இதுக்கு ஒரு பூஜை சாமான் ஒன்று இருக்குது. அதுக்கு தூப தீபம் காட்டி தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வச்சு இதை முறையாக உங்களோட ஆழ்ந்த எவ்வளோ துன்பத்தில் இருப்பீங்க, அந்த துன்பத்தோட இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். ஆனால் மன உறுதியோடு செய்யணும். ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னா எந்த மந்திரமும் எந்த இயந்திரமும் வேலை செய்யாது. சரிங்களா? ஒரு கோயிலுக்குள்ளே போனாக்கா அந்த சிலைக்கு என்ன மரியாதை, அந்த ஆலயத்துக்கு என்ன மரியாதை பக்தியோடு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஒரு இயந்திரம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருள் ஒரு ஆணி, 2 ஆணி கூட எடுத்துங்க, தப்பில்லை. கழுதையோட மலம், எட்டி குச்சி, ஒரு சட்டி, கற்பூரம், கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்தால் நல்லாயிருக்கும், மயான தைலம் அப்படின்னு நாட்டு மருந்துக்கெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இந்த நான் சொன்ன மாதிரி அதை செய்யுங்க. செய்துட்டு இதுக்கு 1008 உரு மந்திரங்கள் கொடுக்கணும். சரிங்களா? மந்திரம் காட்டுறேன். 1008 மந்திரங்கள் இந்த இயந்திரத்துக்கு நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஆணியை கறுக்கணும்.
இந்த சட்டியில் போட்டு கழுத மலத்தை, எட்டி குச்சை போட்டு நீங்கள் கறுக்கணும். இந்த மயான தைலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு கறுக்குங்க. அந்த சட்டியில் வச்சு கருக்கி அதை முழுவதும் நீங்கள் கறுக்கும்போது இதே மந்திரத்தை 108 உரு கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு இந்த 108 மந்திரங்களை கொடுக்கணும். கொடுக்கும்போது மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அவன் என்ன ஆகணும்? கை கால் முடக்கணுமா? ரத்த வாந்தி எடுக்கணுமா? புரியுதுங்களா? நோய் வந்து சாகணுமா, இல்லை ரத்தமாக கக்கணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை அந்த சக்கரத்தில் வைக்கிறீங்க ஒரு பொருளை வச்சு அந்த உரு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அப்போது வெறித்தனமாக இதை செய்யுங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே தான் செய்யணும். வேறு எதுக்கு இதை பயன்படுத்தினாலும் அது பயன்படாது. அது நமக்கே திரும்பக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. இதை இந்த ஆணி பிரயோகம் சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து கொடுக்க மாட்டேன். ஆனால் நிறையா பெண்கள் இதை வந்து ஆண்கள் கேட்குறாங்க. அவங்க கண்ணீரை மதித்து நான் இதை கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து முறையாக நீங்கள் பண்ணிட்டீங்க. இதை கொண்டு போய் ஆணாக இருந்தது அப்படின்னா ஆலமரத்தில் கொண்டு போய் அட்டிங்க. சக்கரத்தை வச்சு இந்த சக்கரை மடிக்கிறீங்க இல்லையா, 4ஆக மடித்து இந்த பொருளை அதுக்குள்ளே வைக்கிறீங்க. முடியோ, காலடி மண்ணோ, இல்லை துணியோ, ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை அது உள்ளே வச்சு அவன் ஃபோட்டோவை வச்சு மடித்து இதை ஒரு கட்டிடணும். இதை கட்டி இதை கொண்டு போய் போகும்போதும் வா பேசக்கூடாது, வரும்போதும் வா பேசக்கூடாது. நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. போயிட்டு இதை அடிச்சிங்கன்னு வச்சிங்க. ஆலமரத்தில் இருந்தால் ஆலமரத்தில் அடிங்க. அதே ஒரு பெண்ணாக இருந்தால் அரச மரத்தில் கொண்டு அட்டிங்க. அது கோயில் குளத்தில் இருக்கிற அரச மரத்தை தொடக்கூடாது, தவறாகும். காட்டிலையோ ஏதோ ரோடு ஓரத்தில் இருக்கிற மரத்தங்களில் கொண்டு போய் சரியாக அட்டிங்க. இதை பிரம்ம முகூர்த்தத்தில் அடிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். இதை செய்த 15 நாள், மிஞ்சி போனால் 20 நாள் கண்கூடியே நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த பெண்ணு திரும்பி வீட்டுக்கு வருவாள். அதே அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த ஆணு திரும்பி வீட்டுக்கு வருவான். சரிங்களா? கவுத்த விட்ட மாடு எங்கே போவோம்? கட்டுத்துறைக்கு வந்து தான் ஆகணும். அதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை கொஞ்சம் பார்த்துங்க. நல்லா பார்த்துட்டிங்களா? இதை 1008 உரு கொடுக்கணும். 2வது சட்டியில் இந்த எகி மாதிரி வளர்த்தும் போது 100 உரு கொடுக்கணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்துட்டீங்க, வெற்றி உங்களது. உங்கள் குலதெய்வத்தை முன்னே வைங்க, மனசார நினைங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. இது கொண்டு போகிறவங்களுக்கு, ஒரு குடும்பத்தை பிரித்து கொண்டு போகிறவங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ போன பெண்கள் வீட்டுக்கு வரவும், போன ஆண்கள் வீட்டுக்கு வரவும் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓம் நம சிவாய.